வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி கொத்து செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முந்திரி கொத்துங்கிறது பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்த இது. இப்போ நம்ம இதெல்லாம் வீட்டில் செய்கிறதே இல்லை, கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்றோம். அப்படி பண்ணாதீங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இதை செஞ்சு பாருங்கள். தீபாவளி நெருங்கிட்டுங்க, ஒவ்வொரு பலகாரமாக செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடும். ஏற்கனவே எங்கள் வீடியோவில் அதிரசம், மிளகா பச்சி, ரவா லட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் அதையும் பார்த்து வீட்டில் செய்யுங்க. சிறுபருப்பை முதல்ல நல்லா வறுத்தெடுக்கணும். நம்ம 1.5 கிலோ செய்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்க்குறோன்னா, 1.5 கிலோவுக்கு சிறுபருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா மையாக திரித்து கொண்டு வரோம். இதுக்கு முந்திரி கொத்துக்கு ரொம்ப மையாக இருக்கணும். பச்சரிசி ஒரு 1/2 கிலோ போல் எடுத்து ஊற வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு நம்ம மாவு தோசைக்கு அரைப்போமே, அதேமாரி கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். கருப்பட்டி ஒரு 1.5 கிலோ பச்சை பருப்பு எடுத்துருக்கோம். அதே அளவு கருப்பட்டி எடுக்கும். பாகு தயாரிக்க போகிறோம். கருப்பட்டி பாகு நம்ம தயாரிக்கணும். இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி பாகு தயாரித்து வச்சுக்கிடணும். கருப்பட்டி ஹெல்த் ரீதியாகவும் நல்லது. எள்ளு ஒரு 100 எள்ளு நல்லா அதை வறுத்துக்கிறோம். எள்ளை வறுத்து அந்த மாவில் தூக்கி போட்டுருதோம். அதாவது பருப்பை ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சு வச்சுருக்குமே, அந்த மாவில் நல்லா கிளறி விட்டுக்கிடணும். ஒரே சைடில் எள்ளு சேர்ந்துடக்கூடாது. 2 தேங்காய், இந்த தேங்காவை நல்லா துருவிக்கிடணும். ஒரு தேங்காவை துருவிக்கோங்க, ஒரு தேங்காய் பல்பெல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. சுக்கும் ஏலக்காவும் மணத்துக்காண்டி போடுதோம். ஒரு 25 நல்லா அதை திரித்து வச்சுக்கிறோம். இதையும் அந்த பருப்பு திரித்து வச்ச பருப்பில் நம்ம போட்டுடலாம் மணத்துக்காண்டி. அதனால் இது கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்கலைன்னா குறைச்சிக்கோங்க. இல்லை இந்த ஸ்மெல் பிடிக்குன்னா கொஞ்சம் கூட, கொஞ்சம் ஒரு 50 கிராம் கூட போட்டுக்கலாம். தேங்காவை ஒரு தேங்காவை துருவிக்கிறோம், ஒரு தேங்காவை சின்னதாக வெட்டிக்கிறோம். பல்பெல்லாம் வெட்டி வச்சுக்கணும். மொத்தம் 4 முறி எடுத்தோம்னா அதில் 2 முறியை இதுமாதிரி திருவிக்கிடணும். 2 முறியை பல்பெல்லாம் வெட்டிக்கணும். தேங்காவையும் வறுத்துடணும். அப்படி பச்சையாக போட்டோன்னா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதனால் நம்ம வறுத்துட்டோம்னா கெடாது. இந்த பல்பெல்லாம் வெட்டியிருந்து இதையும் வறுத்து அதே மாவில், அந்த பருப்பு மாவில் போட்டு கிளறிக்கிடணும் நல்லா. சிலருக்கு தேங்காய் அந்த நெட்டாக கிடக்கு பிடிக்காது இருக்கலாம். அது அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் சைடில் நம்ம கருப்பட்டி பாகம் ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டியில் பொதுவாக அந்த மண் தூசி கிடக்க சான்ஸ் இருக்கிறதுனால ஒரு அரிப்பை வச்சு கொஞ்சமாக ஊற்றி, ஃபுல் மாவுக்கு நம்ம கிளறிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து கிளறணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி வச்சுக்கிடணும். முதல்ல இந்த கிளறின மொத்த மாவை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிடணும். நல்லா கை சூடு பறக்க இது பிடிங்க. அப்போ தான் இறுகும் நல்லா அந்த சூட்டில். மாவில் முக்கும்போது செதறக்கூடாது. அதனால் நல்ல சூட்டில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். சைஸ் நம்ம எண்ணெயை பொறுத்த விஷயம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருட்டி வச்சுக்கணும். இடையில பாகு கொஞ்சம் சூடு குறைஞ்சிட்டுனா இன்னும் லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். எவ்வளோ சூடு இல்லை நம்ம உருட்டுறோமோ அவ்வளோ இது நல்லா இறுகி இருக்கும் அது உருண்டை. நம்ம மாவில் பச்சரிசி மாவில் முக்கி எடுக்க போகிறோம். அதனால் இது உதிர்ந்துடக்கூடாது பச்சரிசிக்குள்ளே. அதனால் பார்த்து
இப்போ இந்த இறுகின இருகல் ப்ளஸ் ஒரு சொலவில் போட்டு நம்ம காய வச்சுக்கிடவும் செய்யணும். இதுக்கு எல்லாம் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவில் லைட்டாக மஞ்சப்பொடி, அது வந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் மஞ்சப்பொடியும் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த பச்சரிசியில் எந்த ஒரு சுவையும் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் லைட்டாக உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடி கலருக்காண்டி சேர்த்துக்கிறோம். தண்ணி போல் வச்சுக்கிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். இதை உருட்டி நல்லா காய வச்சாச்சு. முதல்ல பிள்ளையார் போட்டு எடுத்துருந்தோம். எந்த ஒரு பண்டம் செஞ்சாலும் முழு முதற் கடவுள் விநாயகருக்கு இது. அந்த உருட்டி வச்ச உருண்டையை இந்த பச்சரிசி அரைச்சி வச்சுருப்போமே அந்த மாவில் போடுறோம். 3 3 போட்டாலும் சரி தான், 1 1 போட்டாலும் சரி தான். அதான் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ பிள்ளைங்க தான் அவ்வளோ இதாக விருப்பப்பட்டு இதை பண்ணாது, ஒரே இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 1 1 போடுங்க. அதில் ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அந்த உருண்டையை மாற்றி போடுங்க. இல்லைன்னா அது அந்த எண்ணெய் சட்டிலே அது பிரிஞ்சு விழுந்துடக்கூடாது. சரியான பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அரிசி மாவு இல்லாமல் மைதா மாவுலேயும் முக்கி போடலாம். இது வந்து நம்ம பச்சரிசி மாவில் முக்கி போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது, எத்தனை வாரங்கள் ஆனாலும் கெட்டு போகாது. பச்சரிசியில் போடுறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் மைதா மாவில் போடுறது சாஃப்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இது நம்ம பச்சரிசி மாவில் செஞ்ச முந்திரி கொத்து. இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து மைதா மாவில் நான் செஞ்ச முந்திரி கொத்து. உங்களுக்கு எப்படி வரும்னு காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் அது சாம்பிளுக்கு செஞ்சேன். சுவையான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைகள் எது இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல சுவையான ஆரோக்கியமான பலகாரம் தீபாவளிக்கு ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.